காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அங்கிள் கம், நம்ம உள்ள போலாம். என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல, இந்த வினய் வீட்ல தங்கி இருக்காருல சுப்பு மாமாவோட ஃப்ரெண்டு அரவிந்த். ஓய் பப்பரமிட்டா, சத்தம் போடாதீங்க. என் ப்ரோ பேசுறது ஒட்டு கேட்டுட்டு இருக்க, போ உள்ள. நான் லா படிக்கிறேன் பேபி, சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கு என் ப்ரோ பேசுறது ஒட்டு கேப்பியா? போ உள்ள. கத்தாதீங்க. நான் என்ன ரகசியத்தை வெளியே போய் யார்கிட்டயும் சொல்லவா போறேன்? எனக்கு இது பிராக்டிஸ். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். அப்படியே மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்திடுவேன், போ உள்ள. ஆமா, அரவிந்துக்கு என்ன? அரவிந்தா? ஏ பேபி தள்ளிக்கோ. ஒட்டு கேட்கறது ரொம்ப தப்பு பேபி, போங்க உள்ள. இல்ல இல்ல, அவ அரவிந்த பத்தி ஏதோ பேச வந்திருக்கா, நான் கேட்கணும், தள்ளிக்கோ. அப்ப நானும் கேட்பேன். இல்ல, அரவிந்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல, வினேவ முத்து அடிச்சப்போ வினய் சுயநினைவு இழக்கிறதுக்கு முன்னாடி வாக்குமூலம் வாங்கி அதை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி முத்துவை மாட்டி விட்டாரு அரவிந்த். நான் அதனாலதான் பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நான் பேசினதை கேட்டுட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா வேற மாதிரி பிரச்சனையோன்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம இந்த வினய் நார்மலா இருக்கும்போது ஒழுங்கா தான் இருக்கான். அந்த அரவிந்த் கூட சேரும்போது மட்டும் வேற மாதிரி மாறிடுறான். இப்போ அடுத்த மாசம் முத்துவோட கேஸ் ஹியரிங்க்கு வருது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ற மாதிரியே தெரியுது. நான் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டேன்ட்டு உடனே நிப்பாட்டிட்டாங்க. வினய் எப்பவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவனே கிடையாது. ஆனா இப்ப அவனோட பேச்சு, நடவடிக்கை, செயல் எல்லாமே வேற மாதிரியே இருக்கு. எனக்கு வினய் போற போக்க பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அத அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவன் பேச்சு எடுத்தாலே அவர் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. இப்ப அவன் அடிபட்டு ரொம்ப சீரியஸா ஆயிட்டு இப்பதானே நல்லா இருக்கான். அதனால அவனை பத்தி எதுவும் பேசவே விட மாட்டேங்கிறாரு. சரி, இப்ப நான் என்னமா பண்ணணும்? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ற மாதிரியே தெரியுது முத்துவோட கேஸ் விஷயத்துல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அந்த அரவிந்தால ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல, அவர் தானே வினய் கிட்ட வாக்குமூலம் வாங்கி முத்துவை மாட்டி விட்டாரு. அரவிந்த் ஒன்றும் என் தம்பி பண்ணாத தப்புக்கு என் தம்பியை மாட்டி விடல. இல்ல, அப்படி இல்லதான். ஆனாலும் இங்க பாருங்கம்மா, என் தம்பி பண்ண தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல அரவிந்தோட பங்கு என்னன்னா, கரெக்டா அந்த நேரத்துல வாக்குமூலத்தை வாங்கி போலீஸ்ல அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டினது, அவ்வளவுதான். மத்தபடி என் தம்பியை மாட்டி விடணும்னு அவங்க வேற எதுவும் வேணும்னு பண்ணல. இல்ல, இது வரைக்கும் பண்ணல. இப்ப அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த மாதிரி ஏதோ பண்ணிருவாங்களோன்னு தோணுது. அதெல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க அனாவசியமா பயப்படாதீங்க. அப்படியே சொல்றீங்க? எனக்கு என்னமோ அவங்க பேசுனதை கேட்டது ரொம்ப பயமா இருந்தது. அதான் உங்ககிட்ட உடனே சொல்லிட்டு போவோன்ட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். தாத்தாவும் உங்க காதுல போட்டு வைக்க சொன்னாரு, அதான் வந்தேன். சரிங்கம்மா, இது என்கிட்ட சொல்லணும்னு கேர் எடுத்து வந்திருக்கீங்க பாத்தீங்களா, ரொம்ப நன்றி. பாத்துக்கோங்க. எனக்கு என்னமோ அரவிந்த் வினய் வேற ஏதும் புதுசா பிரச்சனையில மாட்டி விட்டுருவாரோன்னு பயமா இருக்கு. அந்த அரவிந்த் வேற இப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே குடி வந்திருக்காரு. நீங்க தான் வீடெல்லாம் காமிச்சு பத்திரம் பதிகிற வரைக்கும் கூட போய் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்கீங்க போல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த வினய் மாடு வேற என்ன பண்றான்னே புரிய மாட்டேங்குது. அவனும் பாவம் தான். என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் உங்ககிட்ட சொல்லுவோன்ட்டு வந்தேன். சரி, அவ்வளவு உங்களுக்கு பயமா இருந்தா நான் ஒன்று சொல்றேன், சரிங்களா? என்ன செய்யணும்? சொல்றேன், வாங்க. என்னமோ சொல்றேன்னு சொல்லி அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டாரு கோமலவெளிய. நீ இங்க நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கேங்கிறத ப்ரோ பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், அதான் கூட்டிட்டு போயிட்டாரு. பாத்திருக்க வாய்ப்பில்லை பேபி, அங்கிட்டு போவோமா? ஏய் பேபி, என்ன எதுன்னு தெரிஞ்சுக்குவோம். உங்களோட கேஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. பப்பரமிட்டா, முடிய உருட்டிக்கிட்டு பக்கத்துல வராத, தள்ளி போங்கிட்டு. தள்ளிக்கிட்டேன். இந்த விக்கி இவ்வளவு அடி வாங்கியும் இன்னும் அப்படித்தான் இருக்கான் என்ன? அதானே பேபி, இந்த விக்கி உங்ககிட்ட இவ்வளவு அடி வாங்கியும் அந்த அரவிந்த் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. யாரு? அதான் அந்த விக்கி. ஐயோ,
இல்ல விக்னேஷ். விக்னேஷ் பேபி. தெரியாம விக்கின்னு வாயில வந்துருச்சு. நம்ம சொல்ல மாட்டேன். போ, போய் முதல்ல நல்லா ப்ரஷ் பண்ணி வாயை நல்லா கழுவிட்டு வா போ. பேபி நீங்க திருந்திட்டீங்க, மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். இன்னமும் கோபம் வருது. என்ன பேபி, என்ன நான் உன்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் இப்படி எல்லாம் பேசுறத பார்த்து என்ன நினைச்ச? எம்கே எப்பவும் எம்கே தான். ஆ, ஹி நெவர் சேஞ்ச் ஹிஸ் ஆட்டிடியூட். அப்படி மாறி இருக்கான்னா அது உனக்காகவும் உன் மேல வச்சிருக்கிற காதலுக்காகவும். பட் அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி, எம்கே இஸ் ஆல்வேஸ் எம்கே. இன்னொரு தடவை அவனை விக்கின்னு சொல்லிட்டு அதே வாயால என்ன பேபின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, வாயில குத்துற குத்துல வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. என்ன வக்கீலம்மா, மொழிய டைப் டைப்பா உருட்டுற? முத்து நீங்க டைப் டைப்பா பேசுறீங்க. நான் எப்போ ஒரே டைப் தான் பேபி. அது என்ன டைப்? அது சொன்னனே பேபி, ஃபேமிலிக்குள்ளதான் நான் முத்து. அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி, எம்கே இஸ் ஆல்வேஸ் எம்கே. அப்ப என்கிட்டயும் அப்பா கிட்டயும் வேற மாதிரி பேசுறீங்க. முன்னாடி எல்லாம் அப்படி பேச மாட்டீங்கல்ல. பேபி, என் பேபியும் என் பேபி டேடியும் என் ஃபேமிலிக்குள்ள ஒருத்தவங்கள ஆயிட்டீங்கல்ல, அப்போ அவங்க கிட்ட நான் அப்படித்தானே பேசணும். தேங்க்ஸ் பேபி. பேபி எல்லாம் இருக்கட்டும், இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். அவரை விக்கின்னு சொல்ல மாட்டேன். இது வாய் தவறி வந்துருச்சு பேபி. இன்னமே அப்படி சொல்ல மாட்டேன். இன்னொரு தடவை நீ சொல்லி பாரேன், அப்புறம் தெரியும். சொல்ல மாட்டேனே, சொல்லவே மாட்டேன். ம், போ, போய் படிக்கிற வழியை பாரு. ம், போறேன் பேபி. அந்த கடனை கொஞ்சம் அடைச்சு விட்டுட்டீங்கன்னா. என்ன பேபி? நான் உன்கிட்ட கேட்டு வாங்கினாதான் அதுக்கு பேரு கடன், அதை தான் திருப்பி கொடுக்கணும். நீயா கொடுத்தா அதுக்கு பேரு தானம். தானத்தையிலும் திருப்பி கேட்க கூடாது. கிளம்பு கிளம்பு போ. நீங்க தானே பேபி அன்னைக்கு கேட்டீங்க. அன்னைக்கு நான் கேட்டதும் நீ கொடுத்திருந்தேனா அதை வட்டியோட உனக்கு திருப்பி கொடுத்திருந்திருப்பேன். அன்னைக்கு கணக்கு அன்னையோட முடிஞ்சு போச்சு. அதை திரும்பவும் ஞாபகப்படுத்தி என்ன டென்ஷன் பண்ணாத. போ போ போ, போயிட்டே இரு, போய் படி போ. இல்ல பேபி, அது கோ அண்ட் ஸ்டடி ஐ சே. போறேன் போறேன். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. சார். எங்க வீட்டு மேடம் தெரியும்ல? தெரியும் சார். நான் டியூட்டில இருக்கும்போது அவங்க உள்ள வந்தாங்க. அவங்க வெளியே போகணும்னு சொன்னாங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கிற கடை அதை காமிச்சு விடுங்க. மத்தபடி வேற எதுவும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துறேன் சார். நோ நோ நோ, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் சார்? ஏன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், நீ ஏதாவது ஒரு வேளை அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எல்லா வேலையும் உன் தலையிலே கட்டிட்டு அவ சும்மா உட்காந்துருப்பல்ல. என் பொண்டாட்டி பத்தி நானே எப்படியா உங்ககிட்ட குறைச்சு சொல்றது, விட்டு கொடுக்க முடியல. சார் ஏன் சார்? அது அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண பிடிக்காது. நீங்க ஜஸ்ட் அவங்களுக்கு கைட் மட்டும் பண்ணுங்க. அப்படியா சார்? நல்ல வேலை சொன்னீங்க. அவங்க உங்ககிட்ட என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீங்க ஜஸ்ட் கைடு மட்டும் பண்ணா போதும், சரியா? ஓகே சார். அவங்க ஊருக்கு புதுசு, அதனால ரொம்ப தூரம் எங்கேயும் போறதுக்கு அலோவ் பண்ணிடாதீங்க. அப்படி அவங்க எங்கேயாவது ரொம்ப தூரம் போற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். எல்லா கடையுமே நம்ம அபார்ட்மெண்ட்டை சுத்தியே இருக்கு. ஸோ அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வேணும்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க கூட போய் கடையை மட்டும் காமிச்சு கொடுத்துட்டு வந்துருங்க, கேட்டாங்கன்னா மட்டும். சரிங்க சார். ஓகே, பாத்துக்கோங்க, ஏதாவதுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே சார். மேடம் ரொம்ப கோபக்காரங்க போல, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க கிட்ட. எப்படியோ ஃபோனை பார்த்து சோறும் ரசமும் வச்சாச்சு. இதை வெற்றி சாப்பிடுவாரா? நல்லா இருக்குமா? இதை பார்க்கறதுக்கு ரசம் மாதிரியும் இருக்கு, குழம்பு மாதிரியும் இருக்கு. எந்த கணக்கில் சேர்க்கறதுனே தெரியல. சரி, வெற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். வருவாரா முதல்ல? கண்டிப்பாக வருவார். நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாரா? நான் சொல்லி தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரா? கண்டிப்பாக சாப்பிடுவார். என் வெற்றிக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். நான் முதல்ல சமைச்சிருக்கேன். இதை மலர்கிட்ட சொல்லணும். நான் ஃபோன் போட்டால் அவள் பேசுவாளா? அவகிட்ட கூட சொல்லாமல் வந்துட்டேன். பேசுவா, நம்ம மலர் தானே. ஃபோன் பண்ணி பார்ப்போமா? என்ன ஐசு, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வந்த, ரொம்ப நேரமா அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க. நான் அதை சொன்னா நீ என்னை கேலி பண்ணக்கூடாது. கேலி பண்ணக்கூடாதா? கேலி பண்ற அளவுக்கு அப்படி நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அது அக்கா கூப்பிடுறா. வளரா? என்ன ஐசு, எதுக்கு கூப்பிடுறாளா இருக்கும்? தெரியலையே மலரு. ஐயோ, இவ பேசினான்னு தெரிஞ்ச போச்சு. எங்க அம்மா உடனே பெட்டி தூக்கிட்டு கிளம்பிருமே. சரி, முதல்ல அட்டன் பண்ணு. லவுட் ஸ்பீக்கர்ல போடு, என்ன சொல்றான்னு கேட்போம். ஹலோ மலரு, நான் தான் பேசுறேன். நீ தான் பேசுற தெரியுது. எதுக்கு பேசுற? என்னல? என்னல
சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்டு இப்ப எதுக்கு கால் பண்ற? மலரு என்னல நீ இப்படி பேசுற? நீ தானே எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி நல்ல விதமாவே சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப நீ எப்படி பேசுற? நல்ல விதமா தான் சொன்னேன், அதுக்காக இப்படி யார்கிட்டயும் சொல்லாம போவியோ? நான் எங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். பாத்தியா ஐசு, அவங்க வீடா? பாத்தியா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். மலரு உங்க வீடா? அது உங்க வீடுனா அப்புறம் இது யார் வீடு? என்னல இப்படி பேசுற? நானாவது இப்படி பேசுறேன், அம்மா எல்லாம் உன் மேல கொலை வெறியில இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போனே போட்டுறாத. அம்மாவுக்கு 2 நாளா போன் போடணும்னு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன், பயமா இருந்தது. சரி இன்னைக்கு உனக்கு பேசுவோமேன்னு பேசினேன். ஐயோ ஐசு, நல்ல வேலை பாத்தியா. அதானல. சரி என்ன விஷயம் சொல்லு. கோவமா பேசாத மலரு. சரி சரி, கோவப்படல. என்ன விஷயம்னு சொல்லு. இங்க பாரு, நீ எதுனாலும் எனக்கே ஃபோன் பண்ணி என்ன, அண்ணன் அம்மா மைனி எல்லாரும் உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. மைனியுமா? ஆமா, அவங்களும் நீ இருக்கும்போது தானே நீ அவங்கள தனியா விட்டுட்டு போன. அந்த கோவம் அண்ணனுக்கு நிறைய இருக்கு. அதனால அண்ணனும் உன் மேல கோவமா இருக்காங்க. அம்மாவுக்கு சொல்லவே வேண்டாம், மைனியும் அப்படித்தான். நான் வெற்றியை பார்க்கணுங்கிற ஆசையில யாருக்கிட்டையும் சொல்லாம உடனே கிளம்பிட்டேன். அண்ணனும் மைனியும் ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க நான் போகும்போது. அப்புறம் அண்ணன் நான் வீட்டுல இல்லாத போது போயிட்டேன்னு சொன்னாரு. இல்ல, அவங்க ரூமுக்குள்ள போய் கொஞ்ச நேரத்துல தான் நான் கிளம்புனேன். சரி, எது எப்படி இருந்தாலும் அவங்க உன் மேல கோவமா இருக்காங்க. அதனால அவங்களுக்குலாம் நீ கால் பண்ணிடாத, எதுனாலும் எனக்கே பண்ணு என்ன. சரி. சரி, இப்ப எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு. அதா, நான் இன்னைக்கு நானா சமைச்சிருக்கேன் மலரு. அக்கா சமைச்சிருக்காளா ஐசு? ஏய், என்ன சமைச்சான்னு கேளு மலரு. சமைச்சிருக்கியா? உலகமாக அதிசயம் தான், ஊருக்குள்ள யாரும் பண்ணாத வேலையை பண்ணிட்டு பாரு. சரி, என்ன சமைச்ச? அது போனை பார்த்து சோறாக்குனேன் குக்கர்ல, அப்புறம் ரசம் வச்சேன். பாத்தியா ஐசு, அக்கா சாப்பாடு ரசமும் வச்சிருக்கா. கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் மலரு. வேற என்ன பண்ணிருக்கான்னு கேளு. சாப்பாடும் ரசமுமா? இது ஒரு சமையல். இது பெருமையா வேற சொல்றதுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சரி, வேற என்ன ஆச்சே? வேற என்ன வைக்கன்னு தெரியல, அதான் உனக்கு கால் பண்ணேன். இது வைக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. முதல்ல ஒரு ரசம் வச்சு அது நல்லாவே இல்லைன்னு கீழே ஊத்திட்டேன். இப்ப 2வது வச்சது ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. அவருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல மலரு. மலரு, ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வைக்கலாம்? என்ன வச்சா நல்லா இருக்கும் ஐசு? ஏதாவது கூட்டுக்காய் வைக்க சொல்லுவோமா? அவளுக்கு வைக்க தெரியுமோ என்னமோ தெரியலையே. எனக்கே தெரியாது, பேசாம அப்பளம் பொரிக்க சொல்லுவோமா? ஆமா, அது ஈஸி தான். ஆனால் இவ அதை கரெக்டாக பண்ணிடுவாளா? ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணுற வேலை. காலில் கையில் போட்டுக்கிட்டான்னா என்னை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற பத்தியா, பக்கத்தில் ஆள் வேற இல்லை. அப்போ சரி, இன்னைக்கு இது பண்ணதே போதும். ஏதாவது சொல்லிட்டு கட் பண்ணிடு. சரி, மேற்கொண்டு எதாக இருந்தாலும் வெற்றி சார் பார்த்துக்கிடட்டும். அதுதான் சரி. மலரு சொல்லு மலரு, ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிட என்ன வைக்கலாம்? இந்தா தாயி, நீ முதல்ல சமைச்ச சாப்பாடையும் ரசத்தையும் கொண்டே குப்பையில கொட்டு. அதையெல்லாம் மனுஷன் சாப்பிட்றதுக்கா? அதை மட்டும் வெற்றி சார் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோ, உடனே உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாரு. இங்கேயும் நீ வர முடியாது. அப்புறம் எங்க போவ? மலரு, என்னல எப்படி சொல்ற? அப்புறம் நான் எப்படி சொல்றது? நீ சமைச்சதையெல்லாம் கண்ணால பார்க்கவே முடியாது. இதை சாப்பிட்டு அவர் வேலைக்கு வேற போறதா? போச்சு, அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகணும். மலரு, ரொம்ப சூப்பரா இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாதே மலரு இருக்கு. நான் ரசத்தை குடிச்செல்லாம் பார்த்தேன். நீ சமைச்சது உனக்கு சூப்பரா தான் இருக்கும். ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு வெற்றி சார்ல சொல்லணும் அது எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் வெற்றி நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாரு. போல, உனக்கு போய் ஃபோன் போட்டேன் பாரு, வை போன. அப்போ வை, எனக்கு என்ன? போல மூஞ்சி. நான் சமைச்சது நல்லா தான் இருக்கும். மலர் இப்படி சொல்றா சாப்பிட்டு பார்க்காமலே. இப்ப எதுக்கு வளர அழுகுற? அழுகாத. வெற்றியா நல்லலன்னு சொன்னாரு, அவ தானே சொன்னா. வெற்றி வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும். நானே முதல் தடவையா சமைச்சிருக்கேன், கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். வெற்றிக்கு பிடிக்கும் நான் சமைச்சது, ஆனா எனக்கே பிடிக்கல. அவருக்கு எப்படி பிடிக்கும்? சரி வரட்டும், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும். எப்படி இருக்குன்னு சொன்னாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு மாத்திக்கிடுவோம். பாவம் ஐசு அக்கா, ஒத்தையில என்னன்னு கஷ்டப்படுறாளோ. ஆனா அதை பார்த்தா அவ வருஷம் பூரா இப்படியே இருக்க வேண்டியதா போயிடும். அப்புறம் ஆமா, அப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஏச்சு பேச்சு வாங்கிக்கிட்டே தான் இருக்க வேண்டி வரும். ஆனா நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? இல்ல ஐசு, இப்ப நம்ம அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோம்ல. இப்ப வெற்றி சார் வந்து அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அவளுக்கு ரொம்ப பெருசா தெரியும். அப்போ நம்மளை விட வெற்றி சார் தான் அவளுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப முக்கியமா தெரிவாரு. நம்ம பேசுற பேச்சுல இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் நம்ம வீட்டை பத்தியே நினைக்க கூடாது, வெற்றி சாரை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். அப்படித்தானே? ஆமா, அவளுக்குன்னு இருக்கிற வாழ்க்கை அதுதானே. அப்போ அதைத்தான் அவன் முக்கியமா பார்க்கணும். வெற்றி சார் இன்னும் 1 வருஷம் கழிச்சு டிரான்ஸ்ஃபர்ல இங்க வரும்போது அக்கா டோட்டலா மாறி இருக்கணும்.
இப்போ நீ இப்படி பேசிட்டியே அடுத்து உனக்கு கால் பண்ணுவாளா? அவ பண்ணலைன்னா என்ன, நம்மளா பண்ணி உசுப்பேத்தி விடுவோம் மலரு. ஆனா எத்தனை நாளைக்கு தான் அவளுக்கு இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது? இல்ல ஐசு, அவளுக்கு இது வரைக்கும் எந்த வேலையும் ஒழுங்கா செஞ்சு பழக்கம் இல்ல. எங்க அம்மாவும் பண்ண விடல, ஓவர் செல்லம். ஆனா இப்போ அவளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்ல. நம்ம அவளை கரெக்டா சீண்டி விட்டுட்டோம்னா போதும், அவ ஒவ்வொரு வேலையா கத்துக்கிட்டு எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா ஆயிட்டான்னு வையேன். அதுக்கப்புறம் அவளே நினைச்சாலும் அவளால அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆக்சுவலா அவ எந்த அளவுக்கு கெட்டிக்காரியோ அதே அளவுக்கு சோம்பேறியும் கூட. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மாத்தி அவளை வீட்டு வேலை மட்டும் இல்ல, அவளுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும்ல, அதையும் வெளியே கொண்டு வர வைக்கணும். அப்படி மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னு வை, அதுக்கப்புறம் அவளுக்கு நம்ம எதையுமே சொல்லிக் கொடுக்க தேவையே கிடையாது. அவளே எல்லாத்தையும் பாத்துக்குவா. நம்மளோட வேலை அவளை இங்க இருந்து சீண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவளை இங்க வரவே விடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு. மிச்சத்தை எல்லாம் அங்க வெற்றி சார் பார்த்துப்பாரு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அதுக்கு அவளை எந்த அளவுக்கு சீண்டி விடுறோமோ அதே அளவுக்கு இங்க எங்க அம்மாவே உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். 2 பேரும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு சேரவே விடக்கூடாது. உங்க அம்மா ஒரு வருஷம் வளர்மதியை பார்க்காம தாக்கு பிடிப்பாங்களா? எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பாப்போம். அதையும் மீறி அங்க போகணும்னு சொன்னாங்கன்னா நான் அதுக்கப்புறம் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். அது என்ன ஐடியா? அத அப்புறம் சொல்றேன். இப்ப நீ எதுக்கு வந்த? ஏதோ சொல்லணும்னு வந்தேல, சொல்லு. நீ சொன்னா நான் என்ன கேலி பண்ணுவேன்னு சொன்ன? அதுவான்னு இழுக்கிறத பார்த்தா என்ன ஐசு, லவ் மேட்ரா? ஆமா. எப்படில? எல்லாம் ஒரு அனுபவம் தான் ஐசு. யாரு? ஆரை சாரா? மலரு எப்படில? அட, ஆரை சாருன்னு சொன்ன உடனே 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. எப்படி மலர் உனக்கு தெரியும்? அதான் பார்த்தனே ஆனுவல் டே அன்னைக்கு அவரை ஸ்பெஷலா கவனிச்சியே, அதை வச்சா கண்டுபிடிச்சிட்ட? அது மட்டும் இல்ல, அப்புறம் நம்ம சார் வீட்டுக்கு சாரி மாத்த போனோம்ல, அப்போ நீ ஃபோன் பேச போறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்த. அதுக்கப்புறம் ஆரை சார் சார் வீட்டு கொல்ல பக்கம் வந்தாரு, நீ வாசல் பக்கம் வந்த. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தானே இருந்தீங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், பார்க்கலன்னு நினைச்சியோ? மலரு? ஆமா மலரு தான். சொல்ல ஐசு, எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? அது ஒரு பெரிய கதை மலரு, அதையெல்லாம் சொல்லணும்னா நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன அதுக்குள்ள பிரச்சனையா? இப்ப தண்ணில என்கிட்ட சொல்லவே ஆரம்பிச்சிருக்க. ஆமா, ஆனா எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. இந்த வாரம் பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். போடு, அதுக்குள்ள பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. எங்க அப்பாவெல்லாம் ஒரு டம்மி பீஸ், நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன். எனக்கு இப்போ பிரச்சனையே ஆரை தான். ஏன், அவர் என்ன பண்றாரு? நான் சொல்ற எதையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்றேன், வர சொல்லுங்கிறாரு. அப்படின்னா உன் மேல அவ்வளவு நம்பிக்கை ஐசு? என்னதான் நம்பிக்கையோ, ஆனாலும் கொஞ்சமாவது டென்ஷன் ஆக வேண்டாமா? ஆமா என்ன ஐசு, அவங்க டென்ஷனே ஆக மாட்டேங்கிறாங்க, ஆனா நம்மள தான் டென்ஷன் ஆக்குறாங்க. உனக்கும் இதுல அனுபவமா? ஆமா, ஆரை சாரும் மேத்ஸ் சாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் அப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பத்தியா? என்னையும் அவர் ரொம்ப டென்ஷன் படுத்துறாரு. நீ சொல்லிட்டியா மலரு? சொல்லணும்னு தான் போறேன் ஒவ்வொரு தடவையும், ஆனா சொல்லவே முடியல ஐசு. அது அப்படித்தான் மலரு இருக்கும். அவங்க கிட்ட சாதாரணமா பேசும்போது நல்லா வாயடிச்சிருவோம், ஆனா காதலை சொல்லன்னு போகும்போது நமக்கு வாயை திறக்கவே முடியாது. வாயை திறந்த காத்து தான் வரும். அது என்னமோ உண்மைதான். ஆனா மேத்ஸ் சாரு ஒரு விஷயத்துல என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அதை வச்சே அவரை நான் ஒரு வழி பண்ணிடுவேன். சரி ஐசு, உன்னை என்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க? என்னைக்குன்னு தெரியல மலரு, ஆனா வரும்போது நீயும் என் கூட இரு என்ன? நான் வராமலா? கண்டிப்பா வருவேன். எங்க வச்சு, வீட்லயா? இல்ல கோவில்ல. சரி பயப்படாத என்ன, நம்ம உன்னை பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ளை கிட்ட வேணா பேசிடுவோம். நம்ம தான் எல்லாமே பண்ணணுமா மலரு? இந்த ஆரை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு பாத்தியா? அவரு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னாரு மலரு. நான் உடனே பண்ணுவோன்னு சொல்லிட்டேனா, அதனால நான் சொல்ற எதையுமே அவர் சீரியஸா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் விளையாட்டு தான். சரி சரி, டென்ஷன் ஆகாத என்ன, நம்ம பார்த்துக்கலாம். நம்மளை மீறி எதுவும் நடந்துராது. உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சிருக்கு மலரு. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. பார்த்துக்கலாம் விடு ஐசு. பாவம், என் வளர்மதி இப்படியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. வளர்மதி, வெற்றி, வெற்றி வந்துட்டீங்களா? ரொம்ப நேரம் ஆச்சு.
சொல்லிட்டு தானே போனேன் எப்போ வருவேன்னு தெரியாதுன்னு. சரி ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக் பண்ணிட்டியா? இல்ல வெற்றி, சாப்பாடு தான் பண்ணியிருக்கேன். சாப்பாடு பண்ணிருக்கியா? உன்னை யாரும் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? வெற்றி, நான் ஊருக்கு போக மாட்டேன். உட்காரு முதல்ல. ஊருக்கு போகாம என்ன பண்ண போற? இங்கேயே உங்க கூட தான் இருக்க போறேன். என் கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம், உனக்கு பிடிக்காது. வெற்றி, கூட இருக்கணும்னு தான் வந்திருக்கேன் வெற்றி. அதெல்லாம் பிடிக்கும், நான் இருந்துக்கிடுவேன். உனக்கு சொன்னா புரியாது. நீ இன்னும் ஒரு வாரம் இருந்து பாரு, அப்புறம் நீயே கிளம்பணும்னு சொல்லிடுவ. இல்ல, நான் எப்பவும் இங்கே தான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன், போக மாட்டேன். சரி, நீ பிடிவாதம் பிடிக்கிறதுல கெட்டிக்காரின்னு தான் தெரியுமே. சரி, சாப்பிட்டியா? வெற்றி, இல்ல, நீங்க வரட்டும்னு தான் இருந்தேன். வெற்றி, நான் சாப்பாடும் ரசமும் வச்சிருக்கேன், எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா இதுக்கு தொட்டுக்கடை என்ன வைக்கன்னு தெரியல. என்ன செய்வோம்? நீயா மதி சமைச்ச? வெற்றி, ம், இப்ப என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? என்னை மதின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதானே நான் உனக்கு வச்ச செல்ல பேரு. வெற்றி, நம்ம என்னை அப்படியே கூப்பிடுங்க வெற்றி. சரி, கூப்பிடுறேன். சரி, சாப்பிட்றீங்களா? இங்க பக்கத்துல கடை ஏதாவது இருந்தா ஊறுகாய் பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். நாளைக்கு நான் ஏதாவது போன்ல பார்த்து வேற ஏதாவது செய்றேன். இருக்கட்டும் மதி, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கடை ஒண்ணுமே இல்லைல. இங்க வா, ம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ம், அதான் வெற்றி, தொட்டுக்கடை ஒன்றும் இல்லைல. அதான் நீ இருக்கல மதி, உன்னை தொட்டுக்கிறேன். வெற்றி, வா, இங்க வா. காதலின் அங்கு கண்டெடுத்து வந்தேன் ஓங்காரோ சைதேவி மறந்தேனா ஆகாய கங்கை ஆடி வர கண்டேன் ஆனந்த வேளையிலே நீங்க வந்தேனா ஒரு காலமே என் மாடம் தேடி வந்ததே நிற்காமல் என் முகம் பாடி வந்ததே மயக்காகவே ஒரு மணி வீணையாய் லயம் மாறாத ராஜா வெற்றி வெற்றி என்று சொல்லும் போயிரடி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா நினைக்காத பிரிவும் நிலைக்காமல் சிலகும் இது எடுத்து சால பயன் மதி, ஊருக்கு கிளம்புறியா? மாட்டேன், போக மாட்டேன் வெற்றி. உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன் இனிமேல். ஏன் திடீர்னு என்ன என் மேல பாசம்? வெற்றி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு எப்பவுமே உங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவேன், அப்படித்தானே? வெற்றி, நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதான் வெற்றி எல்லாரையும் விட்டுட்டு நீங்க தான் வேணும்னு இங்க வந்திருக்கேன். அதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. சரி, இனிமே சொல்ல மாட்டேன். ம், ம்,